இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை ஹமாம் சோப்பு அழிக்கிறது மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அழிக்கிறதுக்கு ஏதாவது சோப்பு கிடச்சிதுன்னா தனுஷ் எத்தனை கோடியானாலும் வாங்கி பாத்ரூமில் வச்சுருவாருன்னு நினைக்கிறேன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு தனுஷுக்கு எதிராக பல இடங்களில் பல வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது இன்றைக்கி தான் நடக்குதா அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக தனுஷனுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நுங்கம்பாக்கத்தில். அந்த ஆஃபீஸு யாருக்கு சொந்தமானது, அந்த இடத்தின் உரிமையாளர் யார், அந்த கட்டடத்தின் உரிமையாளர் யார் அப்படின்னா ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவருடையது. அது அங்கே தினந்தோறும் ரசிகர்கள் கூடி வருங்கால முதலமைச்சரேன்னு கோஷமிடுறதெல்லாம் அந்த வீட்டின் உரிமையாளருக்கு தகவல் போயிட்டே இருக்கும்போதுக்கு சரி ஒரு நடிகர்னால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவங்கள அலட்சியமாக விட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வருங்கால முதல்வரேன்னு போஸ்டர் அடித்து ஓட்டிட்டாங்க. அந்த தெருமுழுக்க ஓட்டிவிட்டாங்க. இப்போ அன்னைக்கு இருந்த ஆட்சி வேறு, டக்குன்னு இவங்களுக்கே ஃபோன் போயிடுச்சு போட்டிருக்கு. யாருக்கு? ஹவுஸ் ஓனருக்கு. இந்த மாதிரிலாம் அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு. இப்போ அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸை காலி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக தனுஷ் நினச்சாருன்னா இதுமாரி 100 கட்டடம் சென்னையில் வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம வசதியாக இருக்கார் இன்றைக்கி. ஆனால் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஆஃபீஸில் நம்ம இயங்கினோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும், நம்மளுடைய எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஆஃபீஸை காலி பண்ணாமல் அவர் அங்கே இருக்கார். திடீர்னு இப்படி ஒரு ப்ரெஷர் வந்தோடனே இந்த போஸ்டரை ஒட்டினது யார் அப்படின்னு தேடினா தனுஷ் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களே இல்லை, யாரோ ஒருத்தர் இந்த தனுஷ் ரசிகர் மன்றம்னு பேரை போட்டு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. அது யார் தூண்டின வேலை அப்படின்னா அவருக்கு தெரியல. ஆக்சுவலாக இதுதான் சொல்கிறேன், இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களுடைய வேலை இதுதான் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பட் அதை ஒன்றும் பண்ண முடியல. அதற்கப்புறம் ரசிகர்கள் அங்கே கூடுவதுக்கு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. பெரும்பாலும் இப்போ அங்கே கூடுறதில்ல. வேறு ஒரு இடம் ஆஃபீஸ் போட்டு அதை ஒரு தலைமை இடமாக அறிவித்து அது ரொம்ப ப்ராப்பராக அந்த மன்றம் இயங்கிட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். இப்படி தனக்கு தெரியாமலே நிறைய எதிரிகளை தனுஷ் உருவாக்கி வச்சுருக்கிறாரு. அது இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் இந்த நேரத்தில் சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக தனுஷ் ஆஃபீஸ் அங்கே இருக்குது, ஒரு பெரிய நடிகர் ஆஃபீஸ் அங்கே இருக்குதுன்னு மக்கள் ரசிகர்கள் வர்றதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க ஏதோ காலையில் கோயிலில் போய் சுப்ரபாதம் கேட்குற மாதிரி அங்கே நின்று தனுஷனுடைய குரலை கேட்கணும்லாம் ஆசைப்படுவாங்க. அப்படியே அதே தெருவில் சிவகார்த்திகேயன் ஒரு கடையை போட்டார். இவர் ஆஃபீஸ் எப்படியோ அதே மாதிரி அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஆஃபீஸை போட்டு அப்படியே அந்த ஆஃபீஸை வியக்காதவர்களே கிடையாது. வெளியில் சிவகார்த்திகேயன் ஆஃபீஸ் போயிருக்கீங்களா, அப்படி இருக்குங்க ஆஃபீஸு, சும்மா இழைச்சி வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இங்கே வந்த பக்தர்கள் அப்படியே அங்கேயும் போய் அந்த கோயிலை கும்பிட்டுட்டு போகிற அளவுக்கு நிலைமை மாறிச்சு. ஸோ இப்படி ஒரே தெருவில் அப்படி எதிரெதிரில் இருந்த 2 நடிகர்களுக்குள்ள ஒரு சின்ன எரிச்சலும் பஞ்சாயத்தும் அப்படி தானாக ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி தனுஷுக்கு எதிராக பரப்பப்படுகிற வதந்திகளும் இன்னும் பல விஷயங்களுக்கும் பின்னால் இந்த சிவகார்த்திகேயனும் இருக்காரோ அப்படின்லாம் பல பேர் சொல்லலாம். பட் எனக்கு தெரிந்து சிவகார்த்திகேயன் அப்படி ஒரு இழிவான வேலையை செய்கிறவரா எனக்கு தெரியல. இங்கே எந்த நடிகரும் இந்த நடிகருக்கும் எதிராக பெருசாலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அரசியலில் நிறையா நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு எதிராக பல பேர் பல சேனல்களில் உட்காந்து பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே அரசியல்வாதிகளால் உந்தப்பட்டு உட்காந்து பேசினவங்க. அவங்க சொன்ன தகவலுக்கும் அங்கே நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி விசாரித்தோம்னா ஆக்சுவலாக அந்த விக்ரம்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஜூஜு விக்ரம், அவர் ஒரு வாட்சே 2 கோடிக்கு கட்டினாரெல்லாம் சொன்னாங்கல்ல. ஒன்றும் இல்லை, விசாரித்தோம்னா அந்த வாட்சு விளம்பரம் எதுலேயோ வந்திருக்கு, அதை எடுத்து அவர் இன்ஸ்டாவில் பதிவு பண்ணியிருக்கிறார். சும்மா ஒரு நல்ல வாட்சாக இருக்கே அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. உடனே அது அவரது வாட்ச் தான்ட்டு ப்ரொபகண்டா பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு இல்லாத விஷயத்தை அப்படியே பெருசாக பூதாகரமாக்கி சொல்வதுங்கிறது இங்கே நடக்குது. அரசியலில் நடக்கிற அளவுக்கு சினிமாவில் நடக்குதுன்னா இல்லை. அப்போ அதனால் சிவகார்த்திகேயன் தான் இதற்கு பின்னால் இருக்கார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இருக்காங்க பல பேர். இங்கே அவர் நயன்தாரா மீது சந்தேகப்படுறாரு, சிவகார்த்திகேயன் மீது சந்தேகப்படுறாரு, சுசித்ரா நேரடியாகவே பேசுகிறாங்க. தனுஷ் இப்பேற்பட்ட ஆள், என் கணவருக்கும் தனுஷுக்கும் அப்படின்னு அவங்க சொன்ன தகவல்களை எப்பா சாமி உலகமே கவுந்துரும்டா. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. ஸோ இப்படி திரும்புகிற இடத்துலலாம் கரை பூசிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு தெலுங்கு பட இயக்குனர் படத்தில் கமிட் ஆகிறாரு. இங்கே பயங்கரமான எதிர்ப்பு. யாருக்குன்னா தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து தனுஷுக்கு எதிராக ஒரு பெரிய கோபக்கணலையே மூட்டிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா தனுஷுக்கு இங்கே நிறைய லைனப் இருக்குது. இங்கே இருக்கிற சில தயாரிப்பாளர்கள்ட்ட தனுஷ் அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட்டு கொடுக்காமல் இருக்கார். அந்த நேரத்தில் தெலுங்கு பட
இயக்குனருக்கு அவர் டேட்டு கொடுக்குறாரு, தெலுங்கு பட நிறுவனத்துக்கு டேட்டு கொடுக்குறாருங்கிற ஒரு எரிச்சல் இங்கே உள்ளவங்களுக்கு இருந்துச்சு. இன்னொன்று வந்து தோல்வி படங்களை கொடுத்து அதனால் வந்து பெரும் நஷ்டத்திற்கு ஆளான தயாரிப்பாளர்கள்லாம் இங்கே இருக்காங்க. இப்போ சத்யஜோதி நிறுவனம்லாம் தொடரின்னு ஒரு படம் எடுத்துச்சு, எவ்வளோ பெரிய தோல்வி அது, எவ்வளோ பெரிய லாஸு. அப்போ நமக்கு அவர் தொடர்ந்து இந்த லாஸை ஈடுகட்டுவது மாதிரி படங்கள் கொடுக்காம இவர் அங்கே போயிட்டாரேங்கிற வருத்தம் இங்கே இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் தனுஷுக்கு எதிராக இருந்துச்சு. பட் அவங்க யாரும் வந்து தனுஷுக்கு எதிராக அப்படி நெகட்டிவான செய்திகளை பரப்புங்க, தனுஷை அசிங்கப்படுத்துங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நாளைக்கு தனுஷ் இவங்களுக்கு டேட்டு கொடுத்தா கூட இந்த இமேஜுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ தனுஷை ஒரே அடியாக கழுவி இந்த சமூகத்தின் முன்னாடி அவரை வேற ஒரு குற்றவாளியாக மாற்றிட்டு இவங்க படம் எடுத்தாங்கன்னா அந்த படம் எப்படி ஓடும்? அப்போ இவங்களுக்கும் ஒரு சுய நலம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்தளவுக்கு இவங்க போக மாட்டாங்க. அப்போ யார் தான் போகிறது? அவர் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், முக்கியமாக அந்த குபேரா ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசின விஷயத்தை இன்றைக்கி எடுத்து போட்டு பயங்கரமாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளவு பேசுனீங்களே, முழுசட்ட மாறன் கூட அவர் விமர்சனத்தில் இதெல்லாம் குறிப்பிடுறாரு. இந்த கோண வாயை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்களே அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. என்னென்னா இந்த ஓவர் ப்ரொமோஷன் உடம்புக்கு ஆகாதுன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொமோஷனுக்கு வரலனாலும் பிரச்சனை, வந்தாலும் பிரச்சனை, வந்து பேசினாலும் பிரச்சனைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு பேசின விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு செங்கலில் கூட நீங்கள் பிடுங்க முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னை வந்து நீங்கள் கீழே இழுத்துடவே முடியாது, நான் மேல் நோக்கி போயிட்டே இருப்பேன், என்னுடைய தன்னம்பிக்கை அப்படியானது அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வராரு. என்னுடைய ரசிகர்கள் ஒவ்வொருத்தருமே தீப்பந்தமாக நின்று எனக்கு வழிகாட்டுறாங்க, என் கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் வந்து என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகுது அப்படின்லாம் அவர் சொன்னார். ஆனால் இந்த செங்கல்ல உருவுனது யார் அப்படிங்கிற கேள்வி தான் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. செங்கல்லை உருவ முயற்சி பண்ணியிருந்தால் தானே அவருங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். அந்த செங்கல்லை உருவுனது தான் இந்த இவங்கள்லாம் அப்படின்னு நயன்தாரா ஒரு பக்கம், விக்னேஷ் சிவனை ஒரு பக்கம், அப்புறம் சிவகார்த்திகேயனை, அப்புறம் சுசித்ராவை, இன்னும் பலரையும் இங்கே இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் அவர் தெலுங்கு பட இயக்குனரோட சேர்ந்து படம் பண்ணார், இந்த குபேராங்கிற படம். இந்த படம் குறித்த விமர்சனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய நீளம் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. ஒரு அரை மணி நேரம் படத்தை குறைச்சிருந்தா கட்டாயமாக அது நல்ல படமாக கூட இருந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள் இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு ஹீரோ தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம விரும்பவே மாட்டோம். அது வந்து சினிமா ஃபார்முலா கிடையவே கிடையாது. ஏன்னா சினிமாங்கிறது முழுக்க கற்பனையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்ணீருங்கம்பளையுமே ஒரு கதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக தமிழ் சினிமா ஹீரோ அவன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கணும். அவன் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இன்ட்ரோலுக்கு பிறகு அப்படியே எந்திரிச்சு அடித்தான்னா தான் நாம் வந்து விரும்புவோம் அந்த படத்தை. ஸோ அப்படி இந்த படம் இருக்கான்னா இல்லை. ஏன் தனுஷ் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் ஒத்துக்கிட்டாருங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு நிறைய இருக்குது. இப்போ தெலுங்கு இயக்குனர்கள் இங்கே வரும்பொழுது பல பெரிய நடிகர்களை அவங்களுக்கு டேட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, தெலுங்கில் வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய இயக்குனராக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு ஆர்வப்படுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, வாரிசுன்னு ஒரு படத்தை வந்து விஜய் வச்சு எடுத்தார், வம்சின்னு ஒரு டைரக்டர். அங்கே வந்து பெரிய டைரக்டர் அவரை இங்கே கூப்பிட்டு வந்து எவ்வளவு ஆசையாக அந்த படத்தை விஜய் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி அந்த படம் இருந்துச்சா? படத்துலேயே விஜய் வந்து ஒரு டைலாக் வச்சுருப்பார், டிவி சீரியல் மாதிரி இருக்குது அப்படிம்பார். ஸோ அப்போ அவரே வந்து ஷூட்டிங் நடக்கும்போது ஏதோ யூகிச்சிருப்பார் போல் இருக்கு, என்னடா அது இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதே விஜயை வைத்து படம் எடுக்கிறதுக்கு கோபிசந்த்னு ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வராங்க தெலுங்கில். ஏற்கனவே இங்கே அண்டராயிரம் கிழிஞ்சு போயிருக்கு, தெலுங்கு இயக்குனர் இப்படி பண்ணிட்டாரேன்னு அவர் வருத்தத்தில் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னா அவரும் அங்கே வந்து பெரிய டைரக்டர், பல ஹிட்டுகளை கொடுத்தவர். ஆனால் விஜய் ரொம்ப உஷாராக, இல்லைங்க வேண்டவே வேண்டாம், நான் தமிழ் இயக்குனரை வச்சே படம் பண்ணுறேன்னு தான் ஜனநாயகன் படத்தை ஹெச்வினோத்துக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி பிற மாநில இயக்குனர்களை பார்த்து அஞ்சுகிற ஒரு சூழலை சேகர் கமுலா இப்போ ரீசெண்டாக ஏற்படுத்திட்டார். உள்ளபடியே இப்போ நம்ம ஊர் கலாச்சாரம், நம்ம ஊர் பண்பாடு, நம்ம ஊர் ரசனைங்கிறது எப்போவுமே தனியாக தான் இருக்கும். இந்த ரசனையோடு நீங்கள் ஒத்து போகணும்னா எம்ஜிஆர் ஃபார்முலா, ரஜினி ஃபார்முலா படங்களை நீங்கள் பண்ணணும். இப்போ கமல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து விதவிதமாக நடித்து தன்னை வேறு மாதிரி இங்கே உருவாக்கிட்டார். அவரால் ஒரு சப்பானி படமும் பண்ண முடியும், ஒரு சகலகலாவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். அதை ரஜினி பண்ண முடியுமான்னா முடியாது. இப்போ ரஜினியை வந்து 16 வயதில் இல்லை கமல் கேரக்டர் கொடுத்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கவே முடியாது. ஸோ அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இமேஜை நம்ம இங்கே வச்சுருக்கோம். இந்த இமேஜில் வந்து நீங்கள் தனுஷை வேறு மாதிரி பொருத்துவதுங்கிறது வந்து இங்கே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ அசுரன் படத்தில் கூட ஃப்ளாஷ்பேக்கில் தனுஷ் வேறு தனுஷாக இருப்பார். என்னடா அவர் தனுஷ் சண்டை வேணான்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, இந்த அப்பா எப்பேற்பட்ட அப்பான்னு ஒரு கட்டத்தில் காமிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஹீரோயிசம். அது இங்கே
நீங்கள் நடிப்பை தாண்டி ஒரு ஹீரோயிசம்ங்கிறது இங்கே இருக்கணும். நடிப்புங்கிறது வெறும் அழுது புழியறது மட்டுமே இல்லை. அப்படியே வந்து ஒரு கையை உடஞ்சி அப்படியே அந்த கையால் சாப்பிட முடியாமல் அது கிடையாது. நீங்கள் அதில் ஒரு ஹீரோயிசத்தை வச்சிங்கன்னா தான் இங்கே எடுபடும். தெலுங்கு இயக்குனருக்கு அது எப்படி புரியாமல் போச்சு அப்படின்னு தெரில. விஜய்கிட்ட இருந்த உஷார்த்தனம் ஏன் வந்து தனுஷுக்கிட்ட இல்லாமல் போச்சுன்னு தெரியல. இங்கே ஒருவேளை பணம் நிறையா கொடுக்குறாங்கங்கிறதுக்காக அந்த பக்கம் போயிடுறாங்களா, அல்லது வந்து தெலுங்கில் இவ்வளோ பெரிய டைரக்டராக இருக்கார், நம்ம அவரை தமிழில் கொண்டு வந்து இங்கே பல நடிகர்கள் பயன்பெறுவாங்கன்னு நினச்சி கூப்பிட்டு வராரா, அல்லது வந்து இது ஒரு பெரிய ப்ரொசீஜராக நினச்சி தனுஷ் பண்ணாரான்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த ஃபங்க்ஷனில் சொன்னார் இல்லையா, அந்த குபேரா படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு செங்கல்ல கூட உருவ முடியாது அப்படின்னு. அந்த செங்கல்லை உருவினவங்க லிஸ்ட்டில் வந்து நயன்தாரா, சிவகார்த்திகேயன், சுசித்ராலாம் இருந்தால் கூட உண்மையிலே தனுஷின் செங்கல்ல உருவினவர் யார் தெரியுமா? சேகர் கமுலா தான்.